நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்மை தேர்ந்தெடுத்த கடவுள் அவருடைய சுவிகார பிள்ளைகளாக, உரிமை பிள்ளைகளாக நம்மை தேர்ந்தெடுத்த கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரியணையில் வீற்றிருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இந்த மனுமகன் புடைசூழ வருவார். நாம் மத்திய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 முதல் நாம் வாசிக்கிறோம். ஆகவே வான தூதர்கள் புடைசூழ இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் வான தூதர்களோடும் அனைத்து புனிதர்களோடு இணைந்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயனாக இருந்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக, எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய உன்னதமான கடவுளாக இருக்கிறேன். ஆகவே அன்பு தெய்வமே, ஒரு ஆயனாக இருந்து இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக, எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று சொல்லி நம்மையே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆயனாக அரசராக விட்டிருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே.
இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை, 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 உமக்கே ஆராதனை. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இறை வார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தை 2. என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார் என்று நாம் வாசிக்கிறோம். தரித்து விடுதல், கழித்து விடுதல், இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்ற காரியங்கள், தேவையில்லாத அந்த பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தணும். அதான் கழித்து விடுதல். இப்போ நம்ம நம்முடைய ஊரில் பார்ப்போம், அல்லது நம்முடைய நகர்ப்புறங்கள்லாம் பார்ப்போம், இந்த கார்டன் தோட்டம் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, ப்ரூன் பண்ணுவாங்க. கத்திரிக்கோலை வச்சு அந்த தோட்டக்கார் என்ன செய்வார் அப்படின்னா, தேவையில்லாத அந்த செடிகள், அந்த கிளைகள் அதை என்ன செய்வார், அப்படி கழித்து விடுவார். அல்லது நம்ம ஊரில் தென்னை மரத்துக்கெல்லாம் களை எடுப்பாங்க, பார்ப்போம். அப்போ தென்னை மரத்துக்கு களை எடுக்கிறப்ப என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ ஒரு கொலை விட்டு இருக்கக்கூடியது 2 கொலை அல்லது 3 கொலை அப்படின்னு ஈல்டு, அந்த பலன் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அப்போ மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுதல், அதான் பார்க்குறோம், கழித்து விடுதல். இப்போ எங்கள் ஊரில் நான் பார்ப்போம், என்னென்ன சின்ன வயசில் நான் பார்ப்பேன், விவசாயம் பண்ணுவாங்க. வேப்ப மரம், அந்த பழம் பழுக்க, வேப்ப மரம் பழம் பழுக்கிறப்ப அந்த மரத்தை என்ன செய்வாங்க, அந்த மரத்தினுடைய உரிமையாளர் அந்த மொட்டையை கழிச்சு விடுவாங்க. அப்போ அடுத்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கொப்பா இருக்கிறது 2 கிளையா 3 கிளையா 4 கிளையா அது என்ன செய்யும் அப்படின்னா, அது பக்கடிச்சு வரும். அப்போ நிழல் அதிகமாக நமக்கு கொடுக்கும். அதே போல் அந்த பூ பூக்கும், காய் காய்க்கும், அந்த கனி கொடுக்கு அதிகமாக. போன வருஷம் ஒரு 10 கிலோ வேப்பமலை எடுத்தோம் அப்படின்னா, அல்லது 10 கிலோ வேப்ப முத்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த மரத்தை கழிச்சு விடுறதுனால அது என்ன செய்யுது அப்படின்னா, அது நிறைய கிளைகள் பக்கடிச்சு என்ன செய்யும் அப்படின்னா, நிறைய கிளைகள் வரும். அதில் பூ பூக்கும், காய் காய்க்கும். அப்போ 10 கிலோங்கிற இடத்துல 15 கிலோவா அங்கே அதிகமான பலனை, அந்த ஈடு நமக்கு கிடைக்கக்கூடிய பார்க்குறோம். அப்போ ஒரு மரம், அந்த மரத்துக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை கழித்து விடுகிறோம். தரித்து விடுதல் என்பது அப்படி அப்ரூட்டிங், அப்படி வேரோடு என்ன செய்கிறோம், மொட்டையாக அப்படி என்ன செய்கிறது, தூக்கி எடுக்கிறது. இனிமேல் அந்த மரம் ஒன்றுக்குமே ஆகாது, பலன் கொடுக்காது, கனி கொடுக்காது, இந்த மரம் இருக்கிறது வேஸ்ட்டுப்பா, ஒன்றும் பலன் இல்லைப்பா, வெட்டி இடத்த அடைச்சிக்கிட்டு கிடக்குதுப்பா, தூக்கி காலி பண்ண என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை. அப்போ இந்த தவக்காலத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சும்மா வாடிக்கை வரக்கூடிய தவக்காலம் தானே, இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது, எண்ணக்கூடாது. மாறாக நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றனவோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவையில்லாத காரியங்கள் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, அதையெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கழித்து விட வேண்டும். அதான் இங்கே ரொம்ப அழகா யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 15வது அதிகாரம் இறை வார்த்தை 2, என்னிடம் கனி கொடாத கொடிகள் அனைத்தும் இவர் தரித்து விடுவார், கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். இப்போ இந்த கழித்து விடுவதற்குத்தான் திருச்சபையில் நமக்கு 3 காரியங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஜபம், 2வது தவம், 3வது தர்மம். அப்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த 3 காரியங்களிலும் அர்ப்பண உணர்வோடு ஈடுபடுகின்ற பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அன்றாடம் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த காரியங்களை, பழக்க வழக்கங்களை, சிந்தனைகளை நான் அப்புறப்படுத்துகிறேன். ஆகவே இந்த நாளில்
தவக்காலத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த நாளில் இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நான் அமர வேண்டும், அமர்வதற்கு தேவையான சூழலை எனக்கு உருவாக்கி கொடுங்க. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்ற காரியங்களை நான் அப்புறப்படுத்தணும். உடைய உயிர்ப்பு பெருவிழாவை அந்த அர்த்தம் உள்ள விதத்தில் கொண்டாடணும். அதற்கு தேவையான அந்த மன வலிமையையும் மனப்பக்குவத்தையும் எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு அர்ப்பண உணர்வோடு நாம் ஜெபிப்போம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆம் ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். உம்மோடு இணைந்து தெய்வமே நாங்கள் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரே எங்களிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ இந்த தவக்காலத்தை நாங்கள் உகந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டிய ஞானத்தினை, ஆண்டவரே அர்ப்பண உணர்வினை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நம் முன்பாக எழுந்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசனத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. அன்பின் பரலோக பிதாவே, உம்மோடு இணைந்திருப்பதற்காக தெய்வமே நீர் எங்களை உம்முடைய உருவிலும் சாயலுமாய் படைத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட மேலான உன்னதமான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ நாங்கள் மிகுந்த கனி தர வேண்டும் என்பதற்காக இந்த தவக்காலத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தேவையற்ற காரியங்களை அப்புறப்படுத்தி உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரே மிகுந்த கனி தரக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை தந்தருளுமாறு உம்மிடம் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். மாண்புயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.